Hey guys, let's see உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் உங்களை பேஸ் பண்ணி என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். So before starting the reading, so guys, please do like, share and subscribe. Please give your support. லைக் உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இந்த பர்சன் உங்களை நோக்கி ஏதாவது ஒரு சில ஸ்டெப்போ ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸோ வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் 2 டைப் ஆஃப் விஷயம் எனக்கு வந்து தெரியுது. சில நேரத்தில் சில பர்சன்ஸ்க்கு வந்து பார்க்குறப்ப அவங்க சடனாக ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து எடுக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு எடுக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சர்டைன் லைக் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து பேசலாம், ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்கேஸ் லைக் ஏன்னா இங்கே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே உங்கள் பர்சன் கிட்டே ஏதாவது ஒரு சில சண்டை போட்டிருப்பீங்க. when comes to சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, சம் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வித்தின் அ வீக் உங்கள் பர்சன் வந்து பேசலாம், லைக் சீக்கிரமாக கம்யூனிகேட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து சீக்கிரமாக பேசாமல் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 2 பேருக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் நீங்கள் வந்து அஃபெக்டாக இருக்கீங்களோ இல்லையோ உங்கள் பர்சன் ரொம்பவே வந்து அஃபெக்டாக இருக்காங்க. ஸோ மைண்ட் வைஸ் அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ லைக் ஏதோ ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஒரு இரிட்டேஷன், ஒரு ப்ரெஷர் அந்த பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. மேபி அவங்க அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு அப்படின்னா அது அந்த மாதிரி கிடையாது. அவங்க அந்த விஷயத்த வந்து ரொம்பவுமே வந்து கன்சிடர் பண்ண தான் செய்கிறாங்க. அதை வந்து என்னன்னா லைக் ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த டைமில் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பேசினாலுமே கொஞ்சம் அதை வந்து யோசிச்சு பேசுங்க. அவங்க அதை வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, அவங்க அந்தளவுக்குலாம் திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். லைக் மேபி அவங்க அந்த மாதிரி பாஸ்டில் அந்த மாதிரி இருந்திருந்தா கூட, பட் இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணால் கூட அதை அவங்க ரொம்ப தலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ டோன்ட் டூ தட் கைண்ட் ஆஃப் அ மிஸ்டேக். ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி அவங்க இப்போயும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். உங்கள் பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட்ச் பண்ண தான் செய்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணுறது தான் செய்கிறாங்க. ஸோ வின் யுவர் பர்சன் ஹார்ட், டோன்ட் பிரேக் தம்.